Good evening, Om sir. குட் ஈவினிங் ஓம் சார். கடைசியாக நாங்கள் 2020ஆம் ஆண்டு பேப்பர் பார்த்துனாங்க. இன்றைக்கு வந்து நாங்கள் 2021ஆம் ஆண்டில் செகண்ட் பார்ட்டில் ஏ பார்ட்டில் 4வது கேள்வி பார்ப்போம். ரைட், கேள்வி இல்லாதாக்கள் கேள்வியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி என்னென்னா, இந்த எலக்ட்ரிசிட்டி, அதாவது வந்து கரண்ட் வந்து நாங்கள் மின் வந்து கன்சியூம் பண்ணுறது எவ்வளோத்துக்கு நாங்கள் வீட்டுக்கு மின் அலகுகள் வந்து பாவிக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அதாவது வந்து எவ்வளவு பாவிப்படுது. இப்போ சில வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணினோம், ஆவன் யூஸ் பண்ணினோம், அது மாதிரி கொஞ்சம் ஹெவியான இதுகள் வந்து யூஸ் பண்ணிக்கல வந்து மின் அலகுகள் எண்ணிக்கை வந்து கூடவா இருக்கும். சில பேர் வீட்டில் வந்து ஒன்லி லைட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கணும், இல்லாது நார்மலான திங்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். சில பேர் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி, இல்லாட்டி இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்காக நிறைய பேர் நிறைய மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரியான அந்த மின் நுகர்ற அளவுகள் வந்து ரைட், அதாவது எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் பண்ணுற அளவு வந்து மந்த்லி மந்த்லி டிஃப்ரெண்ட் ஆகும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமான ஒரு இதுதான் எங்களுக்கு தந்திருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நம்பர் ஆஃப் ஹவுசஸ். ரைட், அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 60 தொடக்கம் 80, 60 to 80, அதாவது வந்து 60 தொடக்கம் 80 அலகுகள். இப்போ ஒரு யூனிட்னா என்னது, அந்த அந்த ரவுண்ட் வந்து சுற்றி சுற்றி 10 டைம் சுற்றிச்சுன்னா ஒரு யூனிட் வரும். ரைட், அப்போ ஒரு யூனிட் அதை மாதிரி 60 யூனிட், 60 தொடக்கம் 80 யூனிட் சுற்றிச்சுண்டா அந்த சுற்றுறது வந்து 4 வீட்டில் 60 தொடக்கம் 80 யூனிட் பாவிக்கணும் ஒரு மாதத்துக்கு. அதே மாதிரி அடுத்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 80 தொடக்கம் 100 வந்து 8 வீட்டில் இப்படி இந்த மாதிரி பாவிச்சுட்டு இருக்கணும். சாரி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகார வகுப்பு கேட்கணும். ரைட், மாடல் கிளாஸ் வந்து கேட்கணும். என்ன சொல்லுங்க பாப்பா, ஆகார வகுப்பு என்ன? 120 தொடக்கம் 140. 120 தொடக்கம் 140. ஏனென்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதிகமாக அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னது, அதிகமான வீடுகள் எதை பாவிக்கணுமெண்டா, எவ்வளவு யூனிட்ஸ் அவையில் வந்து கன்சியூம் பண்ணி எவ்வளவு யூனிட்ஸ் வந்து அவையில் பாவிக்கணுமெண்டா 12 வீடுகள் வந்து அதிகமான வீடுகள் எண்ணிக்கைன்னா 12 வீடுகள் தான் வந்து எங்களுக்கு என்னவா இருக்கு அதிகமாக வந்து பாவிக்கணும். அதாவது வந்து 120 தொடக்கம் 140. அப்போ ஆகார வகுப்பு, ரைட், ஆகார வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 120 தொடக்கம் 140. ஆகவே 120 to 140. ரைட், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை எடுகொண்ட இடையாக கொண்டு. ரைட், அசூம்ட் மீன் வந்து எங்களுக்கு வந்து என்னது, மாடல் கிளாஸ்ன்ற வந்து மிட் வேல்யூ. ரைட், அதாவது வந்து ஆகார வகுப்பின்ற வந்து நடுப்பெருமானத்தை வந்து எங்களுக்கு வந்து என்ன எடுகொண்ட இடையாக கொண்டு ஒரு வீடு ஒரு மாதத்தில் நுகர மின்னணுகளின் இடை எண்ணிக்கையை கிட்டிய முழுவனுக்கு திரட்டாம். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகார வகுப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் காணணும். அப்போ ஆகார வகுப்பை வச்சுக்கொண்டு காணணும்னா நாங்கள் என்ன செய்வோம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு ஆகார வகுப்பை வச்சுக்கொண்டு காண்றது எப்படின்றத பார்ப்போம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தந்த தரவின்படி நாங்கள் டேட்டாவை குறிச்சுக்கொள்வோம். ரைட், அப்போ மின் அலகுகளின் எண்ணிக்கை அல்லது வகுப்பாயிடன் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ மின் அலகுகளின் எண்ணிக்கை, இப்போ மின் அலகுகள் எண்ணிக்கை முதலாவது கோலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மின் அலகுகள் எண்ணிக்கை 60 to 80, 80 to 100, 200 மட்டும் இருக்கு. ரைட், 100 to 120, 120, 140, 140, 140 தொடக்கம் 160, 160 தொடக்கம் 180, 180 தொடக்கம் 200 வரைக்கும் இருக்கு. ரைட், அப்போ மின் அலகுகள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து நாங்க நெக்ஸ்ட் என்ன என்ன போடுவோம், எடுகொண்ட விடை செய்ய போறோம்னா இதுல நாங்க அடுத்து என்ன போட போறோம், இதுல நடுப்பெருமானம். நடுப்பெருமானம் மிட் வேல்யூ வந்து போடுவோம். ரைட், நடுப்பெருமானம் வந்து போட்டுக்கொள்வோம். மிட் வேல்யூ வந்து இதுல போட்டுக்கொள்வோம். நடுப்பெருமானம் தான் எங்களுக்கு என்னது, எக்ஸா இருக்கும். ரைட், அப்ப நடுப்பெருமானம் மிட் வேல்யூ போட்டுக்கொள்வோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 என்பதை கூட்டினா 140, 140 ரெண்டால பிரிச்சா
70. ஆகவே இந்த நடுவில் இருக்கிறது வரை வரப்போகுது. அப்போ 80க்கும் 100க்கும் இடையில 90 வரும். ரைட். 110, 130, 150, 170, 190. ரைட். நடுப்பெருமானம் போட்டாச்சு. இனி அடுத்தது என்ன செய்யணும்? அடுத்த குழம்பு என்ன? வீடுகள் விலகல். மீடுறனோ விலகலோ. ரைட். விலகல், அதாவது டீவியேஷன். டி. ரைட். விலகல் போட போறோம். இப்போ விலகல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரைட் மீட்டர் போட்டு போமே. மீட்டர் போட்டாலும் ஒன்று தான், நீங்கள் விலகலை போட்டாலும் ஒன்று தான். எனக்கு விலகல் போட்டால் அங்கே விலகலை பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் மீட்டர் போட்டுக்கொள்றேன். இதில் மீட்டர் போட்டுக்கொள்றேன். ரைட். மீட்டர் எஃப் ஃப்ரீக்வன்சி. ரைட். ஃப்ரீக்வன்சியை நான் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் வந்து எங்களுக்கு வீடுகளோட எண்ணிக்கைன்னு நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். வீடுகளோட எண்ணிக்கை எஃப்னு போட்டுக்கொள்ளலாம். ரைட். மீட்டர் எங்களுக்கு வந்து தந்திருக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 4, 8, 11, 12, 10, 8, 7. ரைட். அப்போ எங்களுக்கு வந்து இது சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டி டீவியேஷன் விலகல். விலகல் டி போடுவோம். ரைட். விலகல் டி போட்டோம்னா எங்களுக்கு தெரியும் ஆகார வகுப்பு தான் வந்து எடுகொண்டடியாக சொல்லியிருக்கு. அசூம்டு மீன் வந்து ஆகார வகுப்பு. ஆகார வகுப்பு வந்து எங்களுக்கு தெரியும் என்னது? 120 தொடக்கம் 140. அப்ப அது நடுப்பெருமானம்ன்றது இது 130 தான் ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம். அப்ப ஆகார வகுப்பின் நடுப்பெருமானம் 130 நாங்க வந்து என்ன செய்யணும்? 130ல இருந்து 130ல இருந்து கழிச்சு 0. ஆனா உண்மையின்படி நீங்க விலகல் இஞ்சி தான் போட்டிருக்கணும். மீட்டரை நீங்க தான் போடும். ரைட். இதுல நான் உங்களுக்காக வேற மாதிரி போடுறேன். பட் அதுல அந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் பக்கத்து பக்கத்துல பெருக்கும் போது. ரைட். அப்ப 130 110ல இருந்து 130 கழிச்சா எவ்வளவு? -20. மைனஸ். 20. அது மாதிரி மேல பாத்தீங்கன்னா மைனஸ் சய 40. சய 40. சய 40. அடுத்தது அப்ப சய 60. ரைட். அப்ப மைனஸ்ல எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு? சாரி, இதுல கூட்ட தேவையில்லை. நான் மாறி சொல்லிட்டு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கீழே கீழே என்ன? சக 20, சக 40, சக 60. ரைட். இனி அடுத்த இது என்ன போடுவோம் நாங்க? எஃப் இன்டு FD. எஃப்டி. அதாவது வந்து D. மீடுரென விலகலால பெருக்கிறத போடுவோம். அப்போ 12 தர 0 0 உங்களுக்கு தெரியும். ரைட். இனி மேலே பார்ப்போம். 6 தர சாரி 4 தர 60 -60 எவ்வளவு? 6 நாங்க 20, 240 மைனஸ் 240. அடுத்தது பார்ப்போம். 8 தர -40, அதாவது 8 தர 40 எவ்வளவு? மைனஸ் 320. 320, 320. ஓகே. 11 தர 20, 200 மைனஸ் 220. 10 தர 20, 200. 8 தர 40, 320. இதை சக போட்டுக்கொள்வோம். 6 தர சாரி 60 தர 7, 420. ரைட். இந்த மைனஸ் எவ்வளோத்தையும் கூட்ட எவ்வளோ வருது எங்களுக்கு? 780. எவ்வளவு? 780. 780. பிளஸ் எவ்வளோத்தையும் கூட்ட எங்களுக்கு எவ்வளோ வருது? 940. பிளஸ் 940. ஸோ ரெண்டையும் நாங்கள் கூட்டினோம்னா என்ன வரும்? கழிச்சோம்னா ஒன்றுலேருந்து ஒன்று சிக்மா எஃப்டி எவ்வளவு? 160. 160. ரைட். இங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சிக்மா எஃப் எவ்வளவு? 60. 60. 60. இப்ப இடை வந்து எங்களுக்கு என்ன மீன் வந்து என்ன வரப்போகுது? மீன் இஸ் ஈக்குவல் டு எடுகொண்ட இடை சக Sigma FD into சிக்மா எஃப்டி இன் கீழ் சிக்மா எஃப். அப்ப எங்களுக்கு தெரியும் என்னது?
எடுகொண்ட விடை எங்களுக்கு நடுப்புறமான மின் எடுத்து நாங்கள் 130. 130 சக எஃப்டி வந்து என்னது எடுத்துனாங்க 160 எங்களுக்கு வந்தது. எஃப்டி வந்து 160 வந்தது. சிக்மா எஃப் எவ்வளவு 60. ஆகவே 00 வெட்டுப்படும். ஆகவே 130 பிளஸ் 6 14 எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு 132.33. என்னது இது அலகுகள் ரெண்டு பேர் யூனிட்ஸ். ரைட், இது யூனிட்ஸ் தானே நாங்கள் கதைக்கிறோம், மின் அலகுகள் தானே கதைக்கிறோம். அப்ப அலகுகள் அல்லது யூனிட்ஸ் என்று போட்டுக்கொள்வீங்க. ரைட், 132.22 33. இப்ப கேட்ட கேள்வி பாருங்க, கிட்டிய முழு எண்ணிற்கு. ரைட், அதாவது பாத்தீங்கன்னா நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ கிட்டிய முழு எண்ணிற்கு காண சொல்லியிருக்கு. அப்ப கிட்டிய முழு எண்ணிற்கு எவ்வளவு வரப்போகுது எங்களுக்கு 100. சார் எஸ்கியூஸ் மீ. எஸ், அதுல சார் 132.662 வரும். 40. சாரி, 6 2 12 40 40 6 6 36 6 6. ஓகே ஓகே. ஸோ அப்போ கிட்டிய முழுவனுக்கு மாற்றினா எங்களுக்கு எவ்வளோ வரும் 133. 133 யூனிட்ஸ். ரைட், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 133 அலகுகள் வரும். அதில் கேட்டதால கட்டாயம் நாங்கள் கிட்டிய அலகு கொடுக்கணும், கொடுக்காட்டி அதுக்குரிய மார்க்ஸ் இல்லை. ரைட், கிட்டிய முழுவண்ணிற்கு தர சொல்லி அவன் கேட்டு நீங்கள் கிட்டிய முழுவண்ணிற்கு கொடுக்காட்டி உங்களுக்கு அதுக்குரிய மார்க்ஸ் இல்லை. ரைட், இவ்வாறே மின்னை பயன்படுத்தும் 100 வீடுகளில் 3 மாதங்கள் நுகரும் கொஞ்சம் பண்றது. இவ்வாறே மின்னை பயன்படுத்தும் 100 வீடுகள் 3 மாதங்களில் நுகரும் மின் அலகுகளின் எண்ணிக்கையை 10 வீதத்தினால் குறைப்பதன் மூலம் 3900க்கு மேற்பட்ட மின் அலகுகளை மீதப்படுத்தலாம். அதாவது வந்து 10 வீதத்தால குறைக்கினா 3900 மின் அலகுகளால் மீதப்படுத்தலாம் என்றா, இந்த 3900 என்னது, அதாவது எத்தனை வீதத்துக்குரியது அந்த 3900? 10 வீதத்துக்குரியது. 10 வீதத்துக்குரியது. அந்த ஐடியா உங்களுக்கு 10 இருந்தா தான், வீதத்துக்கு. இந்த 10% என்ற ஐடியா உங்களுக்கு இருந்தா தான் நீங்க வந்து அதை காணுவீங்க. ரைட், அதாவது வந்து பாருங்க 3900 யூனிட்ஸ் வந்து சர்வ் பண்ணலாம் என்றா என்ன அர்த்தம், அதை 10% நாங்க ரிடியூஸ் பண்ணினா குறைச்சோம்டா 3900 அலகுகள் வந்து சர்வ் பண்ணலாம் என்று சொல்றாங்கண்டா, இதை குறைக்கல இவ்வளவு அலகுகள் குறையுது என்றா, இந்த 10 வீதம் 10% நாங்க ரிடியூஸ் பண்ணிக்கல குறைக்கல தான் எங்களுக்கு வந்து 3900 யூனிட்ஸ் வந்து குறையுது. ஆகவே இந்த 10 வீதம் என்னவா இருக்கணும் 3900 கிட்டவா இருக்கணும். அப்படி அப்ப எங்களுக்கு வந்து நான் இப்ப காண வேண்டியது என்ன, அந்த மொத்தத்தின் 10 வீதம் காணணும். ரைட், இவ்வாறாக மின்னை பயன்படுத்தும் 100 வீடுகளில் 3 மாதத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு 100 வீடுகள்ல 3 மாதம் நுகர்ற மின்னை காணும். ரைட், அப்ப 100 வீடுகள்ல 3 மாதம் நுகர்ற மின்னண்டா, இப்ப இதன்படி அவரேஜின் படி ஒரு வீடு எவ்வளவு மின் நுகருது 133. 133 யூனிட் வந்து ஒரு வீடு வந்து நுகருது. ரைட், அப்ப ஒரு வீட்டுக்காரர் வந்து 133 அலகுகள் இது பண்ணின மாட்டார். 33. 133 அலகுகள் வந்து யூனிட்ஸ் வந்து ஒரு வீடு பண்ணுது. அப்படி எத்தனை வீடுகள் இப்ப கேட்ட 100 கேள்வி? வீடு. 100 வீடுகள் எத்தனை மாசம் 3 மாதம். 3 மாதம். இது ஒரு மாசத்துக்குரிய கணக்கு தான் இங்கே இருக்கு. ஆகவே 100 3. வீடுகள் 3 மாதம். ரைட், இவ்வளவு வந்து என்னது, அந்த அவங்க பாவிச்ச மின்னின்ற அளவு, அந்த 3 மாசம் அவங்க யூஸ் பண்ணின கன்சியூம் பண்ணின எலக்ட்ரிசிட்டின்ற அளவுதான் இந்த பெருமானம். ஆனா இப்ப என்ன கேள்வி, அதுகிட்ட 10 வீதத்தால என்ன சொல்லியிருக்கு ரிடியூஸ் பண்ணலாம், அதாவது வந்து என்ன சொல்லியிருக்கு 10 வீதத்தினால் குறைப்பதன் மூலம் அதை இவ்வளவு ரிடியூஸ் பண்ணலாம் என்ற மாதிரி காட்டுட்டா. அப்ப 10 வீதத்தினால குறைக்கிறோம்னா அந்த 10 வீதம் எவ்வளவுன்னு காணணும். அப்ப இது வந்து எவ்வளவு எங்களுக்கு, இதுதான் மொத்தம். இப்ப அந்த அவ்வளவு அவங்க வந்து அந்த கன்சியூம் பண்ற அந்த 100 வீடுகள் வந்து 3 மாசத்துக்கு பாவிக்கிற மின்னின்ற அளவு. ரைட்,
எவ்வளவு 133 யூனிட்ஸ் தர இன்டு 100 100 இன்டு 3 இவ்வளவு பாவிக்கணும். அதுல 10% தான் என்னது, அதாவது 10% குறைச்சா இவ்வளவு குறையும்டா என்னது. இப்ப நாங்க இது இந்த 10% காணும். இதுண்ட 10% என்னது, 100 மேல் என்ன போடுவோம், 10. 10% போடுவோம். ரைட், அப்ப 100 மேல் 10 போடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிரும். இது இப்ப பாத்தீங்கன்னா 339 339 3 3 இங்க ஒரு சைபர். அப்ப எவ்வளவு வருது, 3990 யூனிட்ஸ். அப்ப 3990 யூனிட்ஸ். அப்ப இப்ப இதுல கேட்டது என்ன, இவ்வாறே பயன்படுத்தும் 100 வீடுகள் 3 மாதங்கள் நுகரும் மின் அலகுகளின் எண்ணிக்கை 10% குறைப்பதன் மூலம் 3900க்கு மேற்பட்ட எபவ், ரைட். அப்ப 3900க்கு மேற்பட்டன்னு சொல்லியிருக்கு, ரைட். பாருங்க, மோர் தேன் 3900. ஸோ 3900க்கு மேற்பட்ட இதை வந்து மீதப்படுத்தலாம், ரைட். அப்ப 3000 இது வந்து பாருங்க, இப்ப நான் கண்டது வந்து 3990. ஆக அதுக்கு அடுத்தது நாங்க என்ன செய்வோம், 3990 கிரேட்டர் தேன் 3900, ரைட். ஸோ என்னது, எழுதி கொள்ளலாம். என்ன நீங்க இதுக்கு நீங்க வசனத்தை நீங்க உங்களுக்கு தேவையான மாதிரி எழுதி கொள்ளலாம். என்னண்டு 10% குறைப்பதன் மூலம் 3900 அலகுகளை விட அதிகமாக வந்து நாங்க என்ன செய்யலாம், சேவ் பண்ணிக்கொள்ளலாம் யூனிட்ஸ். 3900 யூனிட்ஸை விட நாங்கள் இதை விட குறைவான யூனிட்ஸை வந்து நாங்கள் சேவ் பண்ணி கொள்ளலாம் என்றதை வந்து நீங்கள் காட்டிக்கொள்ளலாம், ரைட். நாங்கள் இப்போ கண்டது வந்து 10%. 10%, 3990. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3990 யூனிட்ஸ் வந்து வருது 10% குறைச்சமெண்டா. அப்போ அவங்க சொல்றது என்னது, 3900 விட கூட நாங்கள் வந்து ரிடியூஸ் பண்ணலாம் யூனிட்ஸ். ஓகே, அதே மாதிரி தான் எங்களுக்கு வந்திருக்கு 3990. அப்போ எங்களுக்கு அவங்க சொன்ன அந்த கூட்டும் சரி, அதை நாங்கள் இது பண்ணோம்னாலும் சரி. மேற்குறித்த தகவல்கள் பெறப்பட்ட 60 வீடுகளில் அம்மாதத்தில் மின்னை குறைவாக நுகரும் 23 வீடுகள் நுகரத்தக்க மின்னலகுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையானது மின்னை கூடுதலாக நுகரும் 15 வீடுகள் நுகரத்தக்க மின்னலகுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலும் குறைந்ததுன்னு காட்டும், ரைட். ஃபர்ஸ்ட் லைனை பார்ப்போம், ரைட். அம்மாதத்தில் மின்னை குறைவாக நுகரும் 23 வீடுகள், ரைட். So that the maximum number of units of electricity that may have been consumed by the 23 houses that consumed the least amount of electricity during the given month is less than the least number of units of electricity that may have been consumed by the 15 houses that consume the most amount of electricity, right. அப்ப முக்கியமான இடங்களை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணி போகணும், ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 60 வீடுகள்ல அதாவது குறைவாக நுகரும் 23 வீடுகள். அப்ப குறைவாக நுகரும் 23 வீடுகள் முன்னுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா, 23 வீட்டுக்கு பின்னுக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்களா கவுண்ட் பண்றதுக்கு. அதாவது இப்ப இதுல இதன்படி மின்னை குறைவாக நுகரும் 23 வீடுகள் என்றா மேல பாருங்க, இதுல வந்து பாருங்க என்னது, மின் அலகுகளின் எண்ணிக்கை என்றா மின் அலகுகளின் எண்ணிக்கையில 60-80 கன்சியூம் பண்றார்கள் குறைவானாக்களா, 180-200 கன்சியூம் பண்றார்கள் குறைவானாக்களா. ஐ மீன் எது குறைவான மின்னை கன்சியூம் ஆகுது, அதாவது எது எலக்ட்ரிசிட்டி குறைவா கன்சியூம் பண்ற, இது குறைய யூனிட்ஸ் இருந்தா மின் வந்து குறைய எடுபடும். அப்ப எந்த இடத்துல வந்து எங்களுக்கு குறைவா இருக்கு, 60-80, 180-200, 60-80. 60-80 தான் எங்களுக்கு வந்து அவங்க அந்த 4 வீடுகள் வந்து என்ன செய்யுது, 60-80 என்ற மின் அலகுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வந்து மாசம் வந்து 60-80 அளவிலான யூனிட்ஸ் மின் அலகுகள் தான் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க, குறைவான மின் அலகுகள் யூஸ் பண்றாங்க. ஆனா அவங்க தொங்கல் இருக்கிறாங்களே பாருங்க, 180-200, அதாவது வந்து 180-200 யூனிட்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்றாங்க. அவங்க ஆக கூடுதலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த 7 குடும்பம். அதுக்கு அடுத்த ஆக கூடுதலா யூஸ் பண்றது 160-180 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க 8 குடும்பம், ரைட். இப்போ இதுல வந்து சொல்லியிருக்கேன், மேற்குறித்த தகவல்கள் பெறப்பட்ட 60 வீடுகளில்
அம்மாதத்தில் மின்னை குறைவாக நுகரும் 23 வீடுகள். ரைட், குறைவாக, மினிமம் அமௌண்ட், அதாவது வந்து மினிமமா எவ்வளவுக்கு, அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைவா நுகர்றாக்களோ அவையெல்லாம் குறைவாக நுகர்ற வீடுகள். ரைட், அப்ப குறைவாக நுகரும் 23 பேர் நாங்க என்ன செய்யணும்? இங்க இருந்தா இந்த 23 பேரை பிடிக்கணும். கூடுதலாக நுகரும் 23 பேர் இங்க இருந்து நீங்க 23 பேரை கவுண்ட் பண்ணிக்கொண்டு வரணும் பின்னுக்கு இருந்து. ரைட், இது குறைவாக. அப்ப ஆக குறைவா யூஸ் பண்ற எத்தனை பேர்? ஆக குறைவான மின்ன யூஸ் பண்றாங்க எத்தனை பேர் ஃபர்ஸ்ட்டுக்கு? 4 பேர். 4 பேர். ரைட், அப்ப மொத்தம் எங்களுக்கு 23 பேர் வேணும். ரைட், மொத்தம் 23 பேர் வேணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக குறைவா எங்களுக்கு யூஸ் பண்றது வந்து 4 பேர். இப்ப 4 சக, அடுத்தது வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலா யூஸ் பண்றாங்களே 8 பேர். ஆகவே சக 8 சக 23 பேர் மட்டும் கூட்டணும். அடுத்தது 11 பேர், அதை விட கொஞ்சம் கூடுதலா, அப்ப 11. அப்ப 8 4 12, 12 11 23. ரைட், அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இந்த வீடு மட்டும் வர மட்டும்தான் எங்களுக்கு என்னது 23 பேர் வரையணும். ரைட், இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வர மட்டும் எங்களுக்கு 23 பேர் வந்தது. ரைட், குறைவாக யூஸ் பண்றாங்க, அது முன்ன குறைவா கன்சியூம் பண்ற ஆக்கள். ரைட், மேற்குறித்த தகவல்கள் பெறப்பட்ட 60 வீடுகளில் இம்மாதத்தில் மின்னை குறைவாக நுகரும் 23 வீடுகளில் நுகரத்தக்க. ரைட், அடுத்த கீ பாயிண்ட் பாருங்க, மின்னலகுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையானது. ரைட், மின்னலகுகளின், அதாவது குறைவாக கன்சியூம் பண்ற வீட்டுல அவங்க எவ்வளவுக்கு மேக்சிமமா அந்த மின்ன எடுக்கலாம். ரைட், இந்த 4 வீடும் 60 தொடக்கம் 80 யூனிட்ஸ் பாவிக்கணும்டா இந்த 4 வீடும் ஒவ்வொரு வீடும் கூடிய அளவு எவ்வளவு மின் யூனிட்ஸ் பாவிச்சிருக்கலாம்? அதாவது இப்ப 60 தொடக்கம் 80 என்றது என்னது? சில வீடுகள் வந்து 60 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், சில வீடுகள் வந்து 70 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், சில வீடுகள் வந்து 80 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ரைட், இப்ப எந்த வீடு கூட யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கும் இந்த கேப்புக்குள்ள இருக்கிறதுண்டா? 7. நான் இப்ப கேட்கறது வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் வகுப்பாயிடை, இந்த அதாவது வந்து முதலாவது கிளாஸ்ல 60 to 80. ரைட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா 60 to 80, 60 தொடக்கம் 80 என்னது மின்னலகுகள். அதாவது வந்து ஒரு வீடு வந்து சில நேரம் வந்து ஒரு வீடு 60 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், ஒரு வீடு வந்து சில நேரம் 70 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம், சில நேரம் ஒரு வீடு 75 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், சில நேரம் ஒரு வீடு 80 யூனிட்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ நான் கேட்குறேன்டா, இந்த வீடுகள்ல கூடுதலா எவ்வளவு மட்டும் யூஸ் பண்ணிடும்? இந்த இந்த நாலு நாலு வீட்டுக்காரரும் கூடுதலா எவ்வளவு மின்ன யூஸ் பண்ணிடும் ஒரு மாசத்துக்கு? 80 தான் யூஸ் பண்ணிடும். ஏன் 60 தொடக்கம் 80ண்டா அவங்க குறைஞ்சது 60 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், எது வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? 80 81 யூஸ் பண்ணியிருந்தா அவங்க எங்க வந்துருவாங்க? இங்க 8க்குள்ள வந்துருவாங்க. அப்ப 80 வரைக்கும் தான் அவங்க என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணி இருக்கலாம். மேக்சிமம் வந்து அவங்க 80 வரைக்கும் தான் யூஸ் பண்ணி இருக்கலாம். அப்ப இப்ப கேள்வி என்ன? இந்த வீடுகள் வந்து 23 வீடுகள் நுகரத்தக்க மின்னலைகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. ரைட், மிக குறைவாக நுகர்ற ஆக்கள் யாரு? இவையெல்லாம் முன்னுக்கு இருக்கிறாங்கலாம் மிக குறைவா நுகர போயிடும். ரைட், இவையில விட ஏன் இவையில 200 மட்டும் யூஸ் பண்ண போயிடும். 200 யூனிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்கள், 200 யூனிட்ஸ் யூஸ் பண்ற ஆக்கள்லாம் இவையல். ஆனா இங்க இருக்கிறார்கள் என்னது 80 யூனிட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிடும். 60 யூஸ் பண்ணலாம் அல்லது ஈவன் 80 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்ப 80 வரைக்கும் யூஸ் பண்ற இருந்தாலும் அவைகள் அந்த 60 to 80 என்ற இந்த கேப்ல மேக்சிமம் எவ்வளவு யூஸ் பண்ணலாம்? 80 யூஸ் பண்ணலாம். அப்படி எத்தனை குடும்பம் யூஸ் பண்ணுது? 4. சோ அப்ப 4 ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுதுண்டா மேக்சிமம் எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருப்பினோம்? ஒரு ஃபேமிலி 80 இன்டு 4 ஃபேமிலி, அப்ப எவ்வளவு? 320 யூஸ் பண்ணிருக்கலாம். ரைட், அத மாதிரி டோட்டல் எங்களுக்கு எது மட்டும் நான் காணணும்? 23 மட்டும். 23 இவ்வளவு மட்டும் பெறணும். இவ்வளவுக்கு மட்டும் இதுல. அடுத்தது 8 ஃபேமிலி மேக்ஸிமம் யூஸ் பண்றது எவ்வளவு? 8 into 100. அத மாதிரி அடுத்த 7 ஃபேமிலி 11 ஃபேமிலி மேக்ஸிமம் யூஸ் பண்றது எவ்வளவு? 120. அப்ப 11 ஃபேமிலியும் வந்து 120 மேக்ஸிமம் யூஸ் பண்ணா இவ்வளவுன்னு பார்க்கணும். ரைட், இவ்வளவு கூட்டம் எங்களுக்கு 23 பேர் வந்துவிடும். இந்த 23 பேர் இதுவும்
இவ்வளவு பேரையும் கூட்டினா 23 பேர் வரையும் இவ்வளோத்தையும் பெருக்கினா சொல்லுங்க 320 சக 800 சக 11 2 22 11 1 11 கூட்டினா அவ்வளவு சரியா? ரெண்டாயிரத்தி 440 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம். ரைட்? அதே மாதிரி இது வந்து முதலாவது பாட்டுக்கு. ரைட்? இப்போ அடுத்த பாட்டு கேட்கிறேன். ரைட், அடுத்த பாட்டுக்கு போவோமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மின்னை கூடுதலாக நுகரும் நுகரும் 15 வீடுகள். இப்ப சொல்றாங்க கூடுதலாக நுகர்ற 15 பேர். அப்ப இங்க இருந்து நாங்க கவுண்ட் பண்ணணும் 15 பேரை கீழ இருந்து கீழே இருந்து, அதாவது பின்பக்கத்துல இருந்து. அப்ப 15 பேர், இது 7 பேர், அதோட 8 பேர். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா எத்தனை வருது எங்களுக்கு? 15 15 பேர். அப்ப இந்த கடைசி இரண்டு தான் எங்களுக்கு வரப்போகுது. இந்த கடைசி இரண்டு தான் எங்களுக்கு மின்னை கூடுதலாக நுகர்ற ஃபேமிலிஸ். ரைட்? அப்ப மின்னை கூடுதலாக நுகரும் 15 ஹவுஸ். ரைட்? அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா have been consumed by the 15 houses that consume the most amount of electricity that month from the 60 houses from which information was obtained. Right? Okay, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நாங்க இப்ப இது பண்ண வேணும்டா லீஸ்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் யூஸ் பண்ணினோமா இவியல். ரைட்? இங்க பாருங்க, நான் சொல்றேன், இங்க பாருங்க, இதுல பாருங்க வடிவா. இப்ப எங்களுக்கு தெரியும் என்னது உயர்ந்தபட்ச எண்ணிக்கையானது மின்னை கூடுதலாக நுகரும் 15 வீடுகள். இதுகும் கூடுதலாக நுகர்ற 15 வீடுகள் 7 8 15 பின்னுக்கு இருந்து கூட்டிட்டு வருவோம். 7 மட்டும் 15 சரி வீடுகள் நுகரத்தக்க மின்னலகுகளில் குறைந்தபட்ச எண்ணிக்கை. ரைட்? அப்ப இந்த 7 வீடும் குறைந்தபட்சம் எவ்வளவு, அதாவது ஒரு வீடு குறைந்தது எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கலாம்? இந்த 7 வீட்டுல இப்ப ஒரு வீடு ஒரு ஆள் எடுப்போம். இந்த ஒரு வீடுக்காரர் இந்த 180 தொடக்கம் 200 யூனிட்ஸ்ல குறைந்தது எவ்வளவு யூனிட்ஸ் யூஸ் பண்ணிருக்கலாம்? 180 180 யூஸ் பண்ணிருக்கலாம். அப்ப 7 வீட்டுக்காரரும் 180 படி யூஸ் பண்ண குறைஞ்சதுதானே சொல்லினோம். அப்ப 7 வீட்டுக்காரர் 180 படி யூஸ் பண்ணி எவ்வளவு வந்திருக்கும்? 7 தர 180 சக. அதோட இங்க பாருங்க அடுத்தது இந்த வீட்டுக்காரர். அடுத்தது என்னது? 8 வீட்டுக்காரர். 8 வீட்டுக்காரர் குறைந்தது எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கலாம்? 160 160 160 வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் இந்த 8 வீட்டுக்காரர். அப்ப இந்த 8 வீட்டுக்காரர் வந்து 160 யூஸ் பண்ணிருக்கலாம்டா. 160 தர 8. இப்ப 8 7 15 எங்களுக்கு தெரியும். இதை நாங்க பெருக்கணும்டா எவ்வளவு உங்களுக்கு? கூட்டணும்டா எவ்வளவு வரும்? சரி 2540 2540. ரைட்? இப்ப கேள்வி என்னண்டா பாருங்க, கேள்வியை பாருங்க. மேற்குறித்த தகவல்கள் பெறப்பட்ட 60 வீடுகளில் அம்மாதத்தில் மின்னை குறைவாக நுகரும் 23 வீடுகள் நுகரத்தக்க மின்னலகுகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கையானது மின்னை கூடுதலாக நுகரும் 15 வீடுகளில் நுகரத்தக்க மின்னலகுகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கையை விட குறைவு. ரைட்? அப்ப இது வந்து எங்களுக்கு உயர்ந்தபட்ச எண்ணிக்கை. ரைட்? அதாவது குறைவாக இது பண்ற உயர்ந்தபட்ச எண்ணிக்கை இவைகள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூடுதலா நுகர்றாக்கள் குறைந்தபட்சமாக நுகர்ந்துச்சுன்னா உயர். அப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா எங்களுக்கு 2540 யூனிட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் எங்களுக்கு வரும் 2440. 2440. நீ அந்த கேள்வியில என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வசனத்தை எழுதி விட்டீங்கன்னா சரி. எழுதி கொள்ளுங்க, விளங்காட்டி கேளுங்க, நான் திருப்பி சொல்லிடுவேன். ஏனென்றா இந்த மாதிரியான ட்ரிக்கியான கொஸ்டின் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட. ஏனென்றா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கேட்க மாட்டான். அப்ப இந்த மாதிரியான கொஸ்டின் வர்றது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கூட. ஸோ உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, நான் திருப்பி சொல்லுவேன். இந்த இடத்துல டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்லுவேன்.
விளங்கினா எழுதிக்கொள்ளும். அடுத்த வருஷம் பேப்பரை பாருங்க. ரெண்டாயிரத்தி 22ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பார்ட்ல பி பார்ட்ல 5வது கேள்வியா வந்தது. கேள்வியை பாருங்க. பாப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறித்த பாடசாலையில் 30 மாணவர்கள் நிகழ்நிலை முறையாக 60 நாட்கள் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அதற்கான ஒவ்வொரு மாணவனும் பங்கு பற்றிய நாட்களின் எண்ணிக்கையை கொண்டு அம்மாணவர் பங்கு பற்றிய வகை குறிக்குமாறு தயாரிக்கப்பட்ட ஒரு வரைவு வரையமும் ஒரு பூர்ணமற்ற கூட்டமாக்கிய மீள் அட்டவணையும் மேலே தரப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்து 60 டேஸுக்கு வந்து நடக்குது. ஸோ இப்போ இந்த 60 டேஸில் வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து எடுக்கப்பட்டு அது வந்து என்னது மேலே வந்து ஹிஸ்டோகிராமில் இருந்து வந்திருக்கு. அதோட வந்து கீழே எங்களுக்கு கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கிராஃப்லேயும் வந்து எங்களுக்கு கீழே தந்துருக்கு. ரைட், அதை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலையொரு வரையத்துக்கேற்ப ஹிஸ்டோகிராம் ரைட் அட்டவணையில் மாணவர்கள் எண்ணிக்கையை காட்டும் நிலையில் உள்ள வெற்றிடங்களில் நிரப்புக. ரைட், இப்போ வந்து பாருங்க 0 தொடக்கம் 10ல் 2 பேர், 10 தொடக்கம் 20ல் வந்து 4 பேர், 20 தொடக்கம் 40ல் எத்தனை பேர் வரும்? 3 பேர். 20 தொடக்கம் 40ல் வந்து ஆ சார் 12 பேர். 12 பேர். இருபது தொடக்கம் 40 வந்து எங்களுக்கு 12 பேர் வரும். ஏனெண்டா அப்பதான் எங்களுக்கு என்ன வரும்? இதுல வந்து 12 வந்தா தான் 20 தொடக்கம் 40க்குள்ள 12 ஏன்னா தான் ஒன்றுக்கு வந்து எத்தனை 6 ஒன்றுக்கு 6 மொத்தமா சேர்த்து 12. ரைட், 50 தொடக்கம் 60 எங்களுக்கு அப்படியே டைரக்டா போடலாம் 8. ரைட், அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா
2 2ம் 4ம் 6 6ம் 12 எத்தனை 18 18ம் 4ம் 22 22 மட்டும் 30 ரைட் இப்போ நாங்கள் வந்து திரள்முருகன் சிஎஃப் கொலமும் வந்து ஃபில் பண்ணிட்டோம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்யணும்டா இதை குறிக்கோணும் ரைட் 0 to 10 இதில் வந்து எதில் கொண்டு போய் இந்த 200 திரள்முருகனை குறிப்போம் கியூமுலேட்டிவ் അതിന്റെ മേലല്ലേ மேலிலையில குறிப்போம் மேலிலை வந்து 10 10 10ல் வந்து என்ன குறிப்போம் 2ன்றதை கொண்டு போய் 10ல் குறிப்போம் அப்போ கீழிலையில என்ன குறிப்போம் இது இந்த கீழிலையில என்ன குறிப்போம் 0ல் 0 குறிப்போம் ரைட் அதாவது ஸ்டார்ட் பண்ற வகுப்பா இடையில மேலில இருக்குதானே இந்த இதுல வந்து நாங்க வந்து தந்த தரவை குறிப்போம் கீழிலையில வந்து 0த்தை குறிப்போம் இனி அடுத்த வகுப்பா இடையில வந்து கீழில நாங்க ஏற்கனவே இந்த 10 அங்க குறிச்சிட்டு 2 மேலிலையில வந்து என்ன சொல்லுவோம் 6 குறிப்போம் அப்ப 20ல வந்து எங்களுக்கு தெரியும் 5 6 ரைட் இந்த இடத்துல வரும் அடுத்தது 30ல வந்து எங்களுக்கு என்ன தெரியும் 30ல என்ன 30 40 இருக்கு 30ல என்ன வரும் இப்ப சொல்லுங்க பாப்போம் 30க்கும் 40லையும் 30ல என்ன வரும் இதுல எத்தனை கேப் இருக்கு விடத்துக்குள்ள இந்த வகுப்பாடு இந்த கிளாஸ்ல வந்து கேப் என்ன இடைவெளி என்ன 10 ஆ 20 தொடக்கம் 40க்குள்ள இடைவெளி 10 20 20 அப்ப மிச்சம் இதுக்கு முதல் இருந்த கிளாஸ்ல எல்லாம் வகுப்பா இடையில வந்து இடைவெளிகள் என்ன கேப் இதுக்கு மேல இருக்கிற வகுப்பாடுகளையும் கீழே இருக்கிற வகுப்பாடுகளையும் இடைவெளிகள் என்னவா இருக்கு 10 10 இருக்கு 0 to 10 10 to 20 10 10 இருக்கு இங்க 20 20க்கு வந்து 12 10க்கு எவ்வளவு இந்த 10க்கு எவ்வளவு 6 6 ஆகவே 6ஓட இன்னொரு 6 கூட்டினா எத்தனை 12 12 அப்ப இடையில வந்து 12 வரப்போகுது இங்க 30க்கு அப்ப 30ல வந்து எங்களுக்கு என்ன வரப்போகுது 12 வரும் 40க்கு என்ன வரும் அப்ப 40ல தான் இப்ப கூட்டிட்டு 40ல என்ன வரப்போகுது இங்க 18 வரப்போகுது ரைட் அப்ப 18 வந்து எங்களுக்கு 40ல வரும் ஐம்பதுல என்ன வரும் 22 60ல என்ன வரும் 30 இது போட்டோ எவ்வளவு காட்டி சொல்லுங்க பாப்போம் So, அந்த 20 to 40 அது மட்டும் விலங்கல ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திறன் முறை வந்து பெல் ஷேப்ல வராது ஒரு நெளிஞ்ச மாதிரி தான் வரும் இப்போ வந்து பாருங்க வகுப்பாயிடைன்னு வந்து மேல்நிலை பெருமானத்தை தான் நீங்க போட போறீங்க ஆனாலும் இங்க ஹிஸ்டோகிராம்ல வந்து பாருங்க எங்களுக்கு 20 to 40 வந்து எங்களுக்கு 2 வகுப்பாயிடை உள்ள நாங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ரைட் 2 வகுப்பாயிடையை சேர்த்து தான் 20 to அதாவது 20 to 40 என்ற இது வந்து எங்களுக்கு வருது 2 வகுப்பாயிடை உண்டால மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்போ ஒரு வகுப்பாயிடைக்கு எவ்வளவு 2 வகுப்பாயிடைக்கு சேர்த்து 12 ஒரு வகுப்பாயிடைக்கு எவ்வளவு அதாவது 20 தொடக்கம் 40 என்ற வகுப்பாயிடையில 2 வகுப்பாயிடைக்கும் சேர்த்து 12 ஒரு வகுப்பாயிடைக்கு எவ்வளவு 6 6
அப்ப ஒரு வகுப்பாடைக்கு வந்து எங்களுக்கு 6ன்னு தெரியும். அப்ப இப்ப சொல்லுங்க, அப்ப 20 to 30ன்றதுக்கு இடையில எவ்வளவு கூடி இருக்கும்? 6 6 கூடி இருக்கும், ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா 20 தொடக்கம் 30 என்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா 6 கூடி இருக்கும். அப்ப இங்க நாங்க இப்ப இந்த திரள் மீறல் இதுல வந்து நாங்க உடைச்சோம்டா, இங்க வந்து 6ல இருந்து இப்ப இதுக்குள்ள 12 இருக்கு தானே, 20 தொடக்கம் 40க்கு தான் 12 கூடி இருக்கு. அப்ப 20 தொடக்கம் 30க்கு வரைக்கும் எவ்வளவு கூடி இருக்கும்? 6 தான் கூடி இருக்கும். அப்ப 6ஓட ஒரு 6 கூட்டி இருப்போம். அப்ப 12. அடுத்து இப்ப மொத்தமா தான் 12 கூடினது. அப்ப அதுல முதல் 6 வந்து முதல் கிளாஸுக்கு, அடுத்த 6 வந்து அடுத்த கிளாஸுக்கு. அப்ப அடுத்த 6 அடுத்த 6 கூட்டுவோம். அடுத்த 6 கூட்டினா 18. அப்ப அதான் வந்து 40 ரெண்டுல வந்து 18 வரும், 30 ரெண்டுல வந்து எங்களுக்கு 12 வரும். விளங்குதா? ஓ ஓகே, விளங்காட்டி சொல்லுங்க, நான் திருப்பியும் சொல்லுவேன். இல்ல சார் விளங்குச்சு. ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த கேப்புக்கு ஏத்த மாதிரி இப்ப எங்களுக்கு 2 கேப், அதுக்குள்ள வந்து எல்லாத்துக்குமே வந்து 10 10 வருட இடத்துல இதுல வந்து 20 வருது. ஸோ 20 வருதுன்னா என்ன அர்த்தம்? 2 வகுப்பாடு உள்ளுக்கு மிக்ஸ் ஆகி இருக்கு, ரைட்? அப்படியே ஒன்றோட ஒன்று கம்பைன் ஆகி இருக்கு. ஸோ அப்ப அதை நாங்க பிரிச்சு தான் நாங்க கீறணும். அப்ப கீரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மொத்தமா 2 வகுப்பாயிடையும் சேர்த்து 12 இருக்கு. ஆகவே ஒரு வகுப்பாயிடைக்கு 6, இன்னொரு வகுப்பாயிடைக்கு 6. ஆகவே முதல்ல 2 2ஓட 4 கூட்டி 6. அப்ப இன்னொரு வகுப்பு அந்த ஒரு வகுப்பாயிடைக்கு 6 அந்த 6ஓட 6 கூட்டினா 12. மற்ற வகுப்பாயிடைக்குண்டா அடுத்த 6 அந்த 12ஓட 6 கூட்டினா 18 வரப்போகுது, ரைட்? அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேர்வ் வந்து வரும், ரைட்? இது வந்து பெல் ஷேப் மாதிரி வராது, இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போகும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா 30க்கு மேற்பட்ட நாட்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை யார்? ரைட். அப்ப 30க்கு மேற்பட்ட நாட்கள், அப்ப 30 நாட்களுக்கு மேற்பட்டது. அப்ப நாட்கள்ல போய் 30 கோடு போட்டு இங்க போட்டு இங்க நாங்க டைரக்டா ஒரு கோடு போடுவோம். அப்ப இங்க 30 இங்க என்ன எத்தனை வரும்? எங்களுக்கு 12 வந்திருக்கும். டைரக்டா அங்க எங்களுக்கு 12 தெரியும். அப்ப டோட்டல் எத்தனை மாணவர்கள், எத்தனை திறன்முறைகள், எத்தனை டோட்டல்? மொத்தம் எத்தனை மாணவர்கள்? மொத்தம் எத்தனை மாணவர்கள்? டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறோம், ரைட்? ஆன்லைன்ல படிக்கிற ஆட்கள் வந்து 30 பேர். அப்ப 30 பேருண்டா எங்களுக்கு மொத்தம் 30 பேர். அதுல இப்ப கேட்டது வந்து 30 நாட்களை 30 நாட்களுக்கு மேல பங்கு பெற்றினார்கள் ஏண்டா, இந்த 12 பேருக்கு மேல 30 நாட்களுக்கு கீழே இந்த 12 பேர். 30 நாட்களுக்கு கீழே பங்கு பெற்ற இந்த 12 பேரை கழிச்சோம்டா எங்களுக்கு என்ன வரும்? 30 நாட்களுக்கு மேல பங்கு பெற்றினார்கள் எண்ணிக்கை வரும். அவை கழிச்சோம்னா எங்களுக்கு எத்தனை? 18 வரும், ரைட்? 30 மாணவர்களிடையே இம்முறையை குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களில் 50 வீதம் வேறாக்க வேண்டியுள்ளது. அதற்காக எத்தனை நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ரைட். 30 மாணவர்கள் 50 வீதம் என்ற எத்தனை பேர்? 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல 50% ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்? 30 மாணவர்கள்ல 50 வீதமான மாணவர்கள் எத்தனை பேர்? 15 பேர். 15 பேர். அப்ப இங்க பாத்தீங்கன்னா திரள் மீறல்ல 15 பேர்ல ஒரு கோடு போட்டு நாங்க என்ன செய்யணும்? நேர ஒரு கோடு போட்டு அதை கொண்டு வந்து கீழே இறக்கணும் இப்படி, ரைட்? திரள் மீறல்ல 15ல ஒரு கோடு போட்டு அதை அங்க இருந்து கீழே இப்படி கீழே இறக்கணும். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 35 கிட்ட வரும்னு நினைக்கிறேன், ரைட்? அப்ப 35, அதாவது இதுல கேட்டது என்னது? 15, அதாவது 50 வீதத்திற்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்கள் 50 வீதத்தை வேறாக்க வேண்டியுள்ளது. அதற்காக எத்தனை நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ரைட். அப்ப எத்தனை நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய தேர்ந்தெடுக்கணும்? அப்ப 15 பேர், 15 மாணவர்கள் எடுக்க வேண்டாம். 35 நாட்களுக்கு குறைவாக. அப்ப 35 நாட்களுக்கு குறைவாக எழுதிக் கொள்ளுங்க. விளங்காட்டி கேளுங்க.
விளங்குதா? இது விளங்காட்டி சொல்லுங்க. இதே மாதிரி கேள்விகள் வேறும் கட்டாயம். இது விளங்காம அப்படியே போகாதீங்க. விளங்காம தயவு செய்து ஒரு கேள்வியை விட்டு இன்னொரு கேள்விக்கு மூவ் ஆகாதீங்க. விளங்காட்டி நீங்க திரும்ப திரும்ப கேட்டாலும் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். சைலண்டா மட்டும் இருக்க வேண்டாம். கிராஃப் ஷீட்ல கீறி பழகுங்க. அப்பதான் நீங்க வந்து அங்கேயும் போய் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஓகே, இதுல வந்து அவங்களே இது தர்றதால ஓகே, மற்றதுக்கு வந்து நீங்க தான் கீறணும். ஓகே, அழி நீங்க என்ன, நாங்கள் மிச்சத்தை நாளை பார்ப்போம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லும் போதே எனக்கு நான் ஏதோ கத்திட்டு இருக்கேன், நீங்க நான் செத்த பாம்பு கடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. உங்களுக்கு இங்க விளங்குதா இல்லையான்னு கூட எனக்கு இது பண்ண முடியாம இருக்கு. ரைட்? ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் இதா இருங்க, அதாவது ஆக்டிவா இருங்க. அப்பதான் எனக்கும் என்ன சொல்றது, நான் சொல்றது விளங்குதா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன்லயே எனக்கு நானும் என்ன திரும்ப திரும்ப கத்திட்டு இருக்க வேண்டி வரும். எனக்கு வந்து ஒரு நிறைவா இருக்காது. ரைட்? அப்போ உங்களுக்கு விளங்காட்டி விளங்கா இல்லைன்னு கேளுங்க, விளங்கினா கதைங்க, இது கதைச்சு ஆன்சர் சொல்லுங்க. அப்பதான் வந்து ஒரு என்ன சொல்ற ஒழுங்கா கண்டினியூ பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்? நாளைக்கு மிச்சத்தை பார்ப்போம். தேங்க்யூ.